பிசாசுடைய குணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உடனே உங்களுக்கு வந்துடும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி, திருமணமாகி ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு தங்கச்சி, அப்போ திடீர்னு அவங்களுடைய கணவனார் சொல்றாரு, பாஸ்டர் அழுதுட்டே இருக்கிறா, வீட்டுல அழுதுட்டே இருக்கிறா, யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு கூட்டிட்டு வந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசினா, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் இவர் ஏதாவது திட்டுறாரா, இவர் ஏதாவது பிரச்சனை பண்றாரா அப்படின்னு கேட்டா, அவரா ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன் அப்படின்னா என்ன வேணாலும் தன்னுடைய மனைவிக்காக செய்வார், அந்த மாதிரி ஒரு ஆளு. இல்ல அதெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அழுக வருது, என்னமோ தெரியல, எனக்கு அழுக வருது, என்னமோ நான் அழுறேன், அப்புறம் எதுவுமே தெரியல ஆனா அழுக வருது, அப்புறம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா அப்படியே பிசாசு ஆடுது. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த பிசாசு அப்போ பெரிய பெரிய ஆள் மாதிரி பயங்கரமா சத்தமா, நான் போக மாட்டேன் அப்படின்றது. என்னடா இது, இந்த பிள்ளைக்குள்ள எப்படிடா பிசாசு அப்படின்னு கேட்டா, அந்த பிசாசு எதனால வந்துச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருக்கிறது, சோகமாகவே இருந்து 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 அந்த மாதிரி ஒரு அழுகிற பிசாசு அவங்கள பிடிச்சிருச்சு. அப்போ எரிச்சலா இருக்கிறவங்களுக்கு எரிச்சலுடைய பிசாசு பிடிக்கும், ரொம்ப கோபமா இருக்கிறவங்களுக்கு கோபமான பிசாசு பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இதுல இல்ல விளையாட்டு இல்ல. நீங்க நிறைய பேர் சிரிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் அப்படி, உண்மையிலே நான் ஊழியத்துல நடக்கிறத சொல்றேன். வேதம் சொல்கிறது, சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்கிருச்சு. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இறங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன், ஆண்டவர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினாரு. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு எந்த விக்கிரக கோயிலுக்கு அவர் போனாரு? இல்ல எந்த நம்ம சொல்றது மாதிரி இல்லைன்னா எந்த கலர தோட்டத்து வழியா போனாரு? எங்கேயும் போல. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் பேர்ல அவர் என்னவா இருந்தாரு? எரிச்சலா இருந்தாரு, காய்மகாரமா இருந்தாரு, கோபமா இருந்தாரு. தாவீதின் மேல இருந்த எரிச்சல் வளர 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 பர்மிஷனே கேட்காம யார் உள்ள வந்தா? சிஸ்டர், நீங்க தயவு செய்து உங்களுடைய கோபத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, உங்களுடைய எரிச்சலை கண்டினியூ பண்ணாதீங்க, சில காரியத்தை நீங்க கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க. இப்ப போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை வந்து பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே அலறுது வாலிப பிள்ளை. என்ன அப்படின்னு கேட்டா, ராத்திரி ஆனா போனை தூக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு ஒரே பேய் படமா பாக்குறது. மாடியில உட்கார்ந்து பேய் படம் பார்த்து 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 அந்த ஸ்பிரிட் உள்ள அட்டாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன லைஃபே ஒண்ணும் இல்லாம போற அளவுக்கு போயிடுச்சு. ஐயோ, ரொம்ப கவனம். சில விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு உள்ள உட்கார்ந்துருவான்.